எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 20-30 வருஷம் திரும்பி பார்த்தா நம்ம எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும், எங்க ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. நல்ல ரெக்கார்டு. ஆமென். தாழ்வில் நினைத்தார், கண்ணீரை துடைத்தார், துன்பத்தில் துணையாய் வந்தார். எல்லாரும் விலகிய போது கர்த்தர் விலகல. ஆமென். ஆகையால் பவுலோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Give him praise, not when the battle is over, but while you are still in the battle, begin to worship him. ஆராதிப்பதில் ஜெகோஷாபாத் அவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கிறாரு. பாடகர்கள் எல்லாம் நியமித்து, ஆமென், எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பாடினார்கள். They gave thanks, they magnified him. தங்கள் வாயை திறந்தாங்க. நிறைய பேர் வாயை திறந்தாலே வெற்றி வந்துடும். சங்கீதக்காரன் துதிக்க தூண்டும் போது சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிச்சிங்களா? கர்த்தரை நான் நல்ல காலத்தில் துதிப்பேன், அப்படியே சொன்னார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்பார். அப்படின்னா எல்லா காலம்னா நல்ல காலம் மட்டுமல்ல, நல்லா இல்லாத காலம், சத்துரு சூழும் காலங்களிலும் என் வாய் கர்த்தரை துதிக்கும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? செய்த நன்மைக்காக மட்டுமல்ல, செய்ய போவதற்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாம் நடந்த பின்பல்ல நீ ஆலயத்துக்கு வர வேண்டியது, எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்க கரங்களை உயர்த்த வேண்டியது, எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்கள் ஆராதிக்க வேண்டியது. யுத்தத்தின் நடுவில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு கடைசியா ஒரு அல்லேலியா, நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அல்லேலியா சொல்றதுக்கு. இந்த சொங்கி சொனிஞ்சு போன ஆமென்லாம் சொல்லாதீங்க. எப்படி நீங்க அல்லேலியா சொல்லணும்னா, முடியுதுரா, முடியாத போது முடியும் என்ற முழக்கத்தோடு போன. And finally 20வது வசனம். ஆமென். And they rose up, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசேபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 1 ஜெபிக்கணும், 2 யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும், 3 அவர் ஆராதிக்கணும், 4 கர்த்தரை நம்புங்கள். நீங்க ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீர்கள். says believe in the Lord your God, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், you will be established. கையை மேல உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? யுத்தத்தின் நடுவில் அவரை நம்புறீங்களையா? உங்களை நிலைப்படுத்துவார். யுத்தத்தின் நடுவில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். யுத்தத்தை கையில் எடுப்பாரு, உங்களை ஜெயமாய் முடிப்பாரு. ஒன்று மட்டும் செய்யுங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் ஏற்கனவே உங்கள் காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் காரியத்தை முடிக்க போகிறார். அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்களாம். மிச்சம் நீங்க படிச்சுக்கலாம். 3 ராஜ்யங்களும் ஒருத்தங்குள்ள சண்டை போட தொடங்கிட்டாங்க. பட் அப்படி தானே சொல்லுது, அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுங்க? போராட்டம் வந்துச்சுங்க. தைரியமா இன்னைக்கு பயம் என் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார், விசுவாசம் என் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆகையால் சொல்றார், யோசபாத் நீ பயப்படாதே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயிக்க போறீங்க?